நான் தான் உங்கள் இம்ரான் பேசுகிறேன். கான்ப்ரோ ஸ்டுடியோஸ்லேருந்து. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் காட்ட போகிறேன். அந்த ஆப்பில் நீங்கள் என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா CPU-Z இங்கே கடைசியில் இருக்க பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட எந்த ப்ராசஸர் அப்படின்னு இதில் வரும். அடுத்து இந்த ப்ராசஸரில் எத்தனை கோர் இருக்குது அப்படின்னு பாருங்கள், இங்கே இருக்கா. அடுத்து அதில் வந்து அது என்ன மாதிரி ஆர்கிடெக்சர், அதோட ஸ்பீடு எவ்வளோ, கிளாக் வைஸ் ஸ்பீடு 1.40 GHz என்னோடய மொபைலோடது அது பாருங்கள். அப்புறம் வந்து ஒவ்வொரு சிபியும் இப்போ எவ்வளோ கிளாக் ஸ்பீடில் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 4 சிபியும். அடுத்து அதோட மொத்த லோடு பார்த்தீங்கன்னா என்னோடது இப்போ 10% தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் அதை கவனிச்சிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஜிபியூ பார்த்தீங்கன்னா ஜிபியூ இப்போதைக்கு எதுவும் யூஸ் ஆகலை. அப்புறம் ஜிபியூ வெண்டர் பார்த்தீங்கன்னா குவால்காம், அதோட மாடல் நேம். அப்புறம் ஆனால் இப்போ எதுவுமே ஒர்க் ஆகலை, ஏன்னா நம்ம வீடியோ ப்ராசஸ் நம்ம எதுவுமே பண்ணலை. இப்போ நெக்ஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா டிவைஸில் பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர், போர்டு, ஹார்ட்வேர் என்ன, குவாட்கம் கியூகம்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸ்க்ரீன் சைஸ் என்ன, ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் என்ன, முக்கியமாக அப்புறம் டிஸ்பிளே டென்சிட்டி எவ்வளோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா. இது மாதிரி அப்புறம் வெயிட், டோட்டல் உங்களோட ரேம் எவ்வளோ யூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது, இப்போ எவ்வளோ வந்து அவைலபிளாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். சிஸ்டமில் போனீங்கன்னா உங்களோட ஓஎஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 7.12, அப்புறம் ஏபிஐ லெவல் 25, இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் இதில் கவனிச்சிக்கலாம். ஓப்பன் ஜிஎலோட வெர்ஷன் இந்த மாதிரி நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ரூட் ஆக்சஸ் இருக்கா இல்லையா, அங்கே போட்டுருக்கு பாருங்களேன், இங்கே நோன் இருக்கா, இந்த ரூட் ஆக்சஸ் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி கவனிச்சிக்கலாம். அடுத்து பேட்ரிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, அதோட பவர் சோர்ஸ், அப்புறம் லெவல்னால் எவ்வளோ உங்களுக்கு பர்சன்டேஜ் இது இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி. அப்புறம் வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ், இந்த மாதிரிலாம் நீங்கள் இதில் பார்க்கலாம். அதோட முக்கியமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது என்ன இருக்குது, டெம்பரேச்சர் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் இந்த பேட்டரியோட டெம்பரேச்சர் இது எல்லாத்தையும் கவனிச்சிக்கலாம். இதில் ஒவ்வொரு சென்சார்லையும் எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கவனிச்சிக்கலாம். அடுத்து சென்சாருக்குள்ளே போயிட்டிங்கன்னா எல்லா சென்சாரும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அதோட வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்களேன், நிறைய சென்சார் இருக்குது. இப்போ நான் என்னோடய மொபைலை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ரொட்டேட் பண்ணும்போது வேல்யூலாம் மாறுது பாருங்களேன். ஓரியன்டேஷன் அந்த வேல்யூ மாறிட்டே இருக்குது. இதுதான் இந்த சென்சார் ஒர்க் ஆகுது அப்படின்னு இதுலேருந்து கவனிச்சிக்கலாம். இவ்வளோதாங்க. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு எதாவது ஆப் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. வேறு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் இதில் கமெண்ட்டில் போடலாம். தேங்க்யூ.